ஹாய். இன்னைக்கு நம்ம ஹாரர் மிஸ்ட்ரி கலந்த ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோவான அலெக்ஸ் ஒரு கதையாசிரியர். அவர் உண்மையாகவே நடந்த, அதிலும் முக்கியமாக பொண்ணுங்களை கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு சீரியல் கில்லரை மையமாக வச்சு நாவல் ஒன்று எழுதுறாரு. அந்த ஒரு நாவலும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆக சரின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்காக தன்னுடைய காதலியை கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அப்படி அவங்க போன இடம் தான் ஒரு மலை பிரதேசம். அப்படி அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய கார் எதிர்பாராத விதமாக பிரேக் டவுன் ஆகுது. சுற்றி ஆட்டியது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப தான் தன்னந்தனியாக இருக்கிற அந்த ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அப்படி இவங்க வந்த வீடு வேறு யாரோடைய வீடும் கிடையாது. இவர் எந்த ஒரு சீரியல் கில்லர் பற்றி கதை எழுதினாரோ அந்த ஒரு சீரியல் கில்லருடைய வீடு. அந்த சீரியல் கில்லர்கிட்ட இவங்க 2 பேரும் வசமாக மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவும் பரபரப்பாக நொடிக்கு நொடி விறுவிறுப்பாக சொன்ன கதை தான் இருள். சரி, இப்போ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஜூம் இன் பண்ணால் ஏதோ ஒரு பொண்ணு பயத்தோட மூச்சு வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூச்சு வாங்குற சவுண்டு கேட்க திடீர்னு துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா துடிச்சு பிடிச்சி இருந்திருக்கிறார் இல்லையா, இவருக்கு வந்த கனவு தான் இது. இவர் வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட ஹீரோ அலெக்ஸ். இவர் ஒரு கதையாசிரியர். இப்போதான் இவர் ரீசெண்டாக இருள்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா அர்ச்சனாங்கிற பேர்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் இவருக்கு வந்திருக்கு. அர்ச்சனாங்கிறது வேற யாரும் கிடையாது, இவருடைய காதலி. நெக்ஸ்ட் சீன்லேயே இவங்க 2 பேரும் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பா அலெக்ஸ் தன்னுடைய கனவுகளை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அப்பா ஹீரோயினும், இங்கே பாரு அலெக்ஸ், கனவுன்றது நம்மளுடைய ஆத்மா நம்மளை பற்றி எழுதுகிற ஒரு நாவல் மாதிரி. அதுவும் இல்லாமல் நீ எப்போலேருந்து அந்த டார்க் சப்ஜெக்ட் பற்றி எழுத ஆரம்பிச்சியோ அப்போலேருந்து தானே அந்த கனவுகள் உனக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அலெக்ஸும், ஓ அப்படியா, முதல்ல நீ என்னுடைய நாவலை படிச்சியன்னு கேட்குறாரு. என்னன்னு பார்த்தா இது வரைக்குமே இவர் எழுதுற நாவலை அர்ச்சனா படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த நாவல் புக்ஸ் இதுவெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அர்ச்சனாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்ததுமே ஹீரோடைய ஃபேஸே மாறிடுது. என்னன்னா, ஹீரோயின் எப்பயும் வேலைன்னே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ கூட வேலை சம்மந்தப்பட்ட ஒரு கால் தான் வந்திருக்கு. ஹீரோ அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. அலெக்ஸ், எனக்கு தெரியும் நீ கோமா இருக்கேன்னு. நான் என்ன பண்ண முடியும் அலெக்ஸ், இது என்னுடைய ஜாப், நான் இதை பார்த்து தானே ஆகணும்னு சொல்ல. அலெக்ஸும், பரவாயில்ல அர்ச்சனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, நீ கொஞ்சம் என் கூட டைம் ஸ்பெண்ட் நினச்சேன் அவ்வளோதான்னு சொல்ல. அலெக்ஸ், நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரீ தான், நம்ம எங்கேயாவது தூரமாக வெக்கேஷன் மாதிரி போகலாமா 2 பேர் மட்டும்னு சொல்ல. அலெக்ஸும், கண்டிப்பாக போகலாம், இதுதான் நானும் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், ஃபோன் கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்ச்சனாவை யோசிச்சுட்டு, இல்லை அலெக்ஸ், நான் கொண்டு வரேன், ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அலெக்ஸ் இருந்துட்டு, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மறுபடியும் ஆனே பண்ண முடியாதா, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அர்ச்சனா, 2 பேருமே ஃபோன் கொண்டு போக வேண்டாம், இருந்து தான் பார்ப்போமேன்னு சொல்ல ஹீரோயினும் யோசிச்சுட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு வேற சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த வெக்கேஷனுக்கு ரெடியாகி போகிறாங்க. முக்கியமாக ஹீரோ சொன்ன மாதிரி அவங்க ஃபோன் கொண்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் மேலே ஒரு கார் போயிட்டுருக்கிறத காமிக்கிறாங்க. அது வேறு யாரோடைய காரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய கார் தான். அப்படியே போயிட்டுருக்குது, நைட்டும் ஆகுது. நல்லா ஒரு நைட் நேரத்தில் மழை ஜோன் பெஞ்சிட்ருக்குது. அப்போ காருக்குள்ளே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்க ஹீரோவும் அது சஸ்பென்ஸ் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உடனே ஹீரோயின் ஹேண்ட்பேக்கில் எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன தேடுறான்னு கேட்டால் ஃபோனை தேடுறாங்களாமா. ஃபோன் தான் எங்கள் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. ஆமாம் இல்லை, ஃபோன் வந்து நமக்கு ஒரு 3வது கை மாரி ஆயிடுச்சு இல்லை, எந்நேரமும் ஃபோன் தான், அதை விட்டு இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் கார் நல்லா அப்படியே போயிட்டுருக்கிறப்போ எதிர்பாராத விதமாக கார் பிரேக் டவுன் ஆகுது. ஹீரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோவா ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அப்படியே திரும்பி ஹீரோயினை பார்த்தவர் கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரப்போ ஹீரோயின் தடுக்கிறாங்க. உடனே அங்கேருந்த கொடையை எடுத்துகிட்டு, அட கொடையை எடுக்க வந்தோமா, தப்பாகவே நினைக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் செக் பண்ணுறாரு. பார்த்துட்டு உள்ளே வந்தவர், இல்லை இது மெக்கானிக் வந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும், பக்கத்தில் இருக்க மெக்கானிக் யாரையாவது ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஞாபகம் வருது ஃபோன் கொண்டு வரலன்னு. அவ்வளோதான், எங்கேருந்து கூப்பிடுறது. அப்புறம் சுற்றியும் பார்க்குறாங்க ஏது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே தன்னந்தனியாக இருக்க ஒரு வீடு ஒன்று பார்க்குறாங்க. அங்கே ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க, ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க, யாருமே இருக்க மாதிரி தெரியல. அப்போ அலெக்ஸ் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி வீடெல்லாம் சாவி எங்கே பாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பூச்செடி கதவுக்கு மேலே எல்லாம் தேடி பார்க்குறாரு. ஆனால் சாவி எங்கேயுமே கிடையாது. ஹீரோ சர மாதிரியே காலிங் பெல் அழுத்திட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின், அலெக்ஸ் என்ன பண்ற, உள்ள இருக்கவங்க ஏதாவது நினைக்க போறாங்கன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, உள்ளெல்லாம் யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை, பாத்தியா இவ்வளோ நேரம் கதவை தட்டி யாருமே திறக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. கதவு சடாரம் திறக்குமா, கதவு திறந்தது யாருடான்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம பக்கத்து பாஸ்ல. இந்த படத்துல இவருடைய பேர் வந்து உன்னி. இப்போ நம்ம தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா எப்படி கேட்போம், என்ன உதவி வேணுமோ அதை சொல்லி கேட்போம், இல்லை ஹாய் ஹலோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கேட்போம்.
ஹீரோ என்ன தெரியுமா கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு கேட்க, அதுக்கு உன்னி எக்ஸ்கியூஸ் மீ, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் 2 பேரும் யார், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை சார், நாங்கள் வர வழியில் எங்கள் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஃபோன் வேறு நாங்கள் கொண்டு வரல, உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணிக்குவோன்னு சொல்ல, அதுக்கு உன்னி இல்லைங்க சாரி என்கிட்ட ஃபோன் இல்லை, நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு சொல்கிறாரு. சரி லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால், இப்போ மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தீங்களா இல்லையா, இந்த மழையில் லேண்ட்லைன்லாம் ஒர்க் ஆகலான்னு சொல்ல, சரி ஓகே ஒரு டைம் நாங்கள் ட்ரை பண்ணிக்கலாமான்னு ஹீரோயின் கேட்க, தாராளமாக உள்ளே வாங்கன்னு சொல்லி உன்னி 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போனால் வீடு பழமையாகவும் உள்ளே இருக்கிற பொருட்களும் பழமை வாய்ந்ததாக இருக்கிறதெல்லாம் 2 பேரும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு ஃபோன் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் அப்பயும் அவுட் ஆஃப் சர்வீஸில் தான் இருக்குது. உன்னி ஒரு சுருட்டை பற்ற வச்சுக்கிட்டு ஹீரோயின் பார்க்குற அந்த பார்வையை பாருங்களேன், ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக பார்த்துட்டு, உங்கள் துணி ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் போய் துணி மாற்றிக்கிறீங்களா மேலே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் இல்லைங்க பரவாயில்ல எனக்கு போதும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஒன்று ஹீரோவும் பரவாயில்ல நீ போய் மாற்றிக்கிறதா தான் மாற்றிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் சரிங்கிறாங்க. மேலே போங்க மேலே ரூம் இருக்கும் அங்கே போய் மாற்றிக்கோங்கிற மாதிரி உன்னி சொல்கிறான். ஹீரோயினும் அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயின் அப்படி மேலே போகிறப்பமே உன்னி அவங்கள அப்பவும் ஒரு மாதிரி பார்க்க, பின்னாடி ஹீரோ போய் ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி பார்க்குறாரு. அப்பயும் அது அவுட் ஆஃப் சர்வீஸில் தான் இருக்குது. ஹீரோயினும் மேலே போயிட்டு க்ளோசெட்டில் இருக்க டவல்லாம் எடுத்து ஒட்டிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பார்க்குறாங்க. அதை எடுத்து போட்டுக்கிட்டு ரெடியாகி கீழே வராங்க. கீழே வந்துட்டு நேராக உன்னிக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது யாரோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கேட்க, உன்னியும் இது என்னோடய அம்மாவோட ட்ரெஸ், ஆனால் இப்போ அவங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினும் ஓ அப்படியா சாரி அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, இந்த காலத்தில் ஃபோன் யூஸ் பண்ணாத மனிதர்களை நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்த முதல் பர்சன் நீங்கள் தான் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஏன் ஃபோன் யூஸ் பண்ணாத என்ன க்ரைமா அப்படிங்கிற மாரி கேட்க, க்ரைம் கிடையாது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோயின் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கீங்களா, மற்றவங்களாம் எங்கே அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டுக்கு அதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, உன்னி அப்போ ஒரு கத்துவான் பாருங்க, ஸ்டாப் இட் அப்படிங்கிற மாரி கத்துறான். அவ்வளோதான் 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அப்போ உன்னி இருந்துக்கிட்டு ஒரே நிமிஷம், நீங்கள் தான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் தானே அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஃபஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினும் அர்ச்சனா அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கும் ஆமாங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2-3 months இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் 3 months தான் ஆகுது, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்காக கேட்குறாங்க. எல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான், நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்க கேப்லேயே தெரியலையா அப்படிங்கிற மாரி சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்ட்டு ஹீரோயின்ட்டு கேட்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு லாயர், நான் ஒரு லாயர் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் உன்னிக்கிட்ட சொல்ல, அதுக்கு உண்மையும் வக்கீலா பொய்களை உண்மைகள் மாதிரி சித்தரிக்க தெரிஞ்சவங்க தானே அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின்கா கோவம் வந்துடுது. இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, உங்களுக்கு உண்மையாக தெரியுது, மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பொய்யா மாறலாம், என்றைக்குமே உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் ஒளிஞ்சிருக்கிறது உண்மை மட்டும்தான். அப்படி அந்த ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் எங்களை மாதிரி வக்கீல்கள் எல்லாம் முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு உன்னியும் இப்போ உண்மைக்கும் பொய்க்கும் நீங்கள் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்களான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இல்லை நான் அப்படி சொல்லலை, ஒரு மனுஷன் முழுக்க உண்மையை பேசிடலாம், ஆனால் ஒரு மனுஷன் எப்பவுமே முழுக்க பொய்யை பேசவே முடியாது, அந்த ஒரு பொய்யில் உண்மைகள் கலந்துருக்கும் இல்லை மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் போயிட்டுருக்க. இப்போ அடுத்து ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்னன்னு கேட்க, இவரும் அலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீரோவும் நான் ஒரு நாவலிஸ்ட் கதையாசிரியர் அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு உன்னியும் கதையாசிரியரா எந்த மாதிரி புக்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் நான் ஒரே ஒரு புக் மட்டும்தான் எழுதியிருக்கேன், அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்ல, புக் பேர் என்னன்னு கேட்குறான் உன்னி. அதுக்கு புக்கோடைய பேர் இருள்னு சொன்னதும் உன்னி உடனே அதிர்ச்சியாகி அந்த ஒரு புக்கை நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறான். உடனே வேகமாக போய் அந்த புக்கையும் எடுத்து காமிக்க ஹீரோ சந்தோஷமாகறாரு. என்ன சொல்கிறீங்க, என்னுடைய புக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அப்போ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்க, அவ்வளோ ஆர்வமாக கேட்குற ஹீரோ கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, நிறைய குறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு கோவம் வந்துடுது. கலைஞன்கிட்ட அவனுடைய படைப்பு ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். அந்த படைப்பை பற்றி விமர்சனம் செய்வது வேற, அதை பற்றி குறைகள் சொல்கிறது வேற, ஆனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கலைஞன் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு அந்த படைப்பை படைச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஹீரோவும் அந்த ஒரு கோவத்தோடய போய் என்னுடைய படைப்பில் நீ என்ன குறைய பார்த்த, என்ன கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு கேட்க, அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தானே நீங்கள் இந்த நாவல் எழுதியிருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோவும் ஆமாம்
அப்போ இந்த செய்தி நியூஸ் பேப்பர் டிவின்னு சொல்லிட்டு மக்களுக்கிடையே ரொம்பவும் பரவலாக பேசப்பட்ட ஒரு நியூஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு சீரியல் கில்லர் எதுக்காக 6 கொலைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இடையில 6 கொலைகள் கிடையாது 5 கொலைகள் தான் சொல்கிறாரு. அந்த ஒரு செகண்ட் உன்னி ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே 5 கொலைகள், எதுக்காக 5 கொலைகளை அந்த ஒரு சீரியல் கில்லர் பண்ணணும், அதுக்கான மோட்டிவ் என்ன, உங்கள் அபிப்பிராயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அதுக்கு காரணம் பகை, வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஹீரோ சொன்னதும் பகையா, யார் மீது பகைன்னு சொல்லிட்டு கேட்க பொண்ணுங்க மீது இருக்கிற பகை. ஏன்னா அவன் கொலை பண்ண 5 பேருமே பொண்ணுங்க தான். அவங்கள அவன் கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணியிருக்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த 5 பேரோடைய முடியையும் சேவ் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது ஹேட்ரட் இல்லை வெஞ்சன்ஸ், இது 2 தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு முன்னே அந்த கொலையாளி எதுக்காக கொலைகளை பண்ணான்னு சொல்லி நீங்கள் நாவலில் தெளிவாக குறிப்பிடணும்னு சொல்லிக்கிட்டேன். இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே போய் இவங்க தான் என்னுடைய அம்மான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய நாவலில் சைக்காலஜி படி பல கொலைகள் இருக்குன்னு மறுபடியும் சொன்னதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கொலையாளி எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணானே நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும். இந்த பக்கம் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கிரைம் த்ரில்லர், நாட் ஏ சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஸோ என்னுடைய நாவலில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் கொலைகளுக்கு காரணம் வெஞ்சன்ஸ் தான் சொல்லி இது வரைக்கும் என்னுடைய புக்கை படித்த எந்த ஒருத்தருமே எந்த ஒரு பிரச்சனையும் சொன்னதில்லைன்னு சொல்கிறாரு. அலெக்ஸ், உங்களை மாதிரி அப்கமிங் ரைட்டர் கூட இப்படி ஒரு உரையாடல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் அதே சமயம் நிறைய கருத்துக்களும் இருக்குது. ஒருவேளை பெண்கள் மீது இருக்கிற பகையின் காரணமாக தான் அந்த கொலைகள்லாம் நடந்ததுன்னா அதுக்கான காரணம் என்ன, அந்த கொலைகளுக்கான காரணத்தை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கணுமில்ல அப்படின்னு சொல்ல காரணம் தானே அவமானம், பெண்கள்கிட்ட இருந்து அந்த கொலையாளிக்கு கிடைச்ச அவமானம்னு சொல்லி ஹீரோ உணர்ச்சி பொங்க பேசுகிறாரு. இந்த பக்கம் உன்னியும் கொலையாளிக்கு பெண்கள் மீது வெறுப்பு இருந்திருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி கொலை பண்ணுறதுக்கு ஒரு காரணமும் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ ஒன்று சொல்வான் பாருங்க, என்னன்னா அந்த கொலையாளிக்கு பெண்கள் மீது, அதிலும் குறிப்பாக பெண்களின் உடல் மீது இருந்த ஆர்வம் தான், கியூரியாசிட்டி, இது எல்லாம் தான் அவனை இப்படி பண்ண வச்சிருக்குன்னு சொல்கிறான். நமக்கே இந்த இடத்துல டவுட் வந்துடும், ஒருவேளை இவன் கொலை பண்ணியிருப்பானோன்னு சொல்லி. ஹீரோ முதல்ல சிரிச்சுட்டு கண்டிப்பாக ஆர்வன்றது ஒரு மனுஷனை கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போகாதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கரெக்டாக இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒருவேளை அவன் ரேபிஸ்டாக இருப்பானோன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட யாருமே ரேப் செய்யப்படலை, அவங்களுடைய உடலில் பாலியல் கொடுமைக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை, அவன் கண்டிப்பாக ஒரு ரேபிஸ்டாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நான் இந்த நாவல் எழுத ஒரு டீப்பான ரிசர்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சேன்னு சொல்லவும் நீ எந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணீங்கன்னு கேட்க ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி பாதிக்கப்பட்ட பெண்கள் பல நாட்களுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. அப்புறம் அவங்க உடம்புல பிளேடும் கத்தியும் வச்சு கிழிச்சதற்கான அடையாளம் நிறைய இடத்துல இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க உடம்புல கயிறு கட்டி இழுத்ததற்கான மார்க்ஸும் இருந்திருக்கு. ஸோ கொலையாளி அவங்கள கயிற்றுல கட்டி தொங்க விட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கொலையாளிக்கு அவங்கள கொல்லணுன்றதை விட அவங்கள வேதனைப்படுத்தி சித்திரவதை பண்ணி பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக ருசித்து கொண்டிருக்கான். ஸோ இது நிச்சயமாக க்யூரியாசிட்டியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு உன்னி, சரிங்க சார், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் புக் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் அலெக்ஸ் ஃபீசன் குரூப் கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்கிறாங்க. உடனே உன்னியும், அப்போ நீங்கள் பணத்துக்காக புக் எழுத ஆரம்பிக்கல அப்படி தான் நான் சொல்கிறேன். ஹீரோவும் ஆமாங்கிறாரு. அப்போ நீங்கள் புக் எழுதுறது மூலயமா உங்களுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்துறீங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் படம் வரைகிறது மூலிமா அவனுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்துகிறான். ஒரு சிற்பி கல்லை செதுக்கி சிற்பத்தை கொண்டு வர்றது மூலிமா அவனுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்துகிறான். அதேமாரி ஏன் ஒரு கொலையாளி கொலைகளை பண்ணி அவனுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. கரெக்டாக அந்த சமயம் கரண்ட் போகுது. இப்போ கரண்ட் இல்லைல்ல, சரி கேண்டில்ஸ் ஏற்றலான்னு சொல்லிட்டு உன்னி எல்லா கேண்டில்ஸையும் ஏற்றிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மெழுகுவர்த்தி இருக்குது, மூளைக்கு மெழுகுவர்த்தியாக இருக்குது. அப்போது ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ மெழுகுவர்த்தி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு உன்னியும் எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம்னு சொல்கிறான். ஹீரோ உடனே சரி ஓகே மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு கேட்க அது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இப்போது நம்ம வீடுனா எது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், இவன் தெரியாதுன்னு சொல்லவும் ஏன் தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு எல்லா வேலைக்குமே வேலைக்காரங்க இருக்காங்க, ஸோ நான் அதை பற்றி எதுவுமே பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிற மாரி சொல்லிட்டு இவன் சொல்ல ஹீரோவும் சரி ஓகே ஒரு டார்ச் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு சொல்லவும் அவன் டார்ச்லாம் எடுத்துக்கிட்டு சரி அடிச்சுனா நீ இங்கே இரு, நாங்கள் போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு போக இப்போது இந்த இடத்துல உன்னியும் ஹீரோவும் மெயின் சுவிட்சை தேடி போக இந்த பக்கம் தனியாக இருக்கிற அர்ச்சனாவை தான் கட்டுறாங்க. அவங்க நல்லா கிளாஸில் வைன்லாம் ஊற்றி நல்லா குடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்க வெளியில் பயங்கரமான இடி இடிச்சிட்டு இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் மெயின் சுவிட்சை தேடி போன 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு போயிட்டே இருக்க பின்னாடி ஒரு மாதிரி ஹீரோவே பார்த்துக்கிட்டு உன்னி வந்துட்டு இருக்கிறான். ஹீரோவும் ஒவ்வொரு கதவாக திறந்துட்டு உள்ளே போகிறாரு. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியே இவங்களும் முன்னாடி போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு இடத்துல கால் தடுக்கி கீழே விழுறாங்க. அப்படியே மேலே தன்னந்தனியாக இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களா வைன் மேலே வைன் ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி குடிச்சிக்கிட்டே வெளியே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு செகண்ட் கரண்ட் வந்துருமா. சரி ஓகே மெயின் சுவிட்சை கண்டுபிடிச்சிட்டாங்க போலன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான இடி சத்தம். அந்த இடி சத்தத்திலேயே துப்பாக்கி சுடுற சத்தமும் கேட்குது. அவ்வளோதான், ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. கரண்டும் போயிடுது. என்னன்னு பொறுமையா பயந்துக்கிட்டே போய் பார்க்கலான்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பேஸ்மெண்ட் நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. கையில் ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக பேஸ்மெண்ட் கதவுக்கிட்டே வந்துடுறாங்க. கரெக்டாக கதவை திறக்கிறாங்க பாருங்க. அப்போ ஹீரோ உண்மையை தரன்னு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு இல்லை அலெக்ஸ் என்னாச்சு, அலெக்ஸ் உன்னிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அலெக்ஸா எதுவுமே பேசவே கிடையாது. அவர் பாட்டுக்கு தரன்னு உன்னியை ஹாலுக்கு இழுத்துட்டு போக அப்போதான் ஹீரோயின் பார்க்குறாங்க உன்னியோட தலையில் ரத்த காயம் இருக்கிறது. அவர் பாட்டு கொண்டு போய் அலெக்ஸை ஹாலில் போட்டுட்டு போய் அவர் வீடு மாதிரி எதையோ தேடுறாரு. என்ன தேடுறாருன்னு தெரியல. ட்ராவை திறக்கிறாரு, அதை பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, எதையோ தேடிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினா கத்திட்டு இருக்கிறாங்க. அலெக்ஸ் என்ன ஆச்சு, எதுக்காக துப்பாக்கி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கத்திட்டு இருக்க. அலெக்ஸ் ஒரு வார்த்தை கூட பேசல, எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல கை இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து அலெக்ஸோட கையை பின்னாடி கட்டி போடுறாரு. கட்டி போட்டுட்டு அப்படியே மூச்சு வாங்க உட்காராரு பாருங்க. அப்போ ஹீரோயின் இன்னும் கத்திட்டு இருக்கிறாங்க. அலெக்ஸ் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றியா ப்ளீஸ், எனக்கு தலையே வெடிச்சிடும் போலன்னு கத்த. இப்போதான் அலெக்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா கீழே நான் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணோடைய பணம் தூக்கில் தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணோடைய தலையும் மொட்டடிக்கப்பட்டிருந்துச்சு. கண்டிப்பா இவன் தான் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கத்த. ஹீரோயினா கதறாங்க. என்ன அலெக்ஸ் சொல்ற, உண்மையாவான்னு சொல்லி. ஹீரோயினும் சரி அலெக்ஸ் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடுறான், போலீஸ் இதை பார்த்துப்பாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோவும் எப்படி ஆச்சுன்னா போலீஸ் கிட்ட சொல்ல முடியும், நம்ம கிட்ட ஃபோனும் இல்லை, வெளியே காரும் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது, இங்கே இருக்கிற ஃபோனுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த உண்ணி இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்திருப்பான் போல. இப்போ அவன் முழிக்கிறான். இவ்வளோ நேரமாக ஒரு சைக்கோ மாரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருந்தவன் இப்போ முழிச்சது என்ன தெரியுமா பேசுகிறான். சார் என்னை விட்டுருங்க சார், இங்கே நடந்ததை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர் அப்பாவை மாரி கதறான். உடனே ஹீரோயினை பார்த்து இவர் தான் அர்ச்சனா ஒரு பொண்ணை கொலை பண்ணி பேஸ்மெண்ட்டில் தொங்க விட்டுருக்காருன்னு சொல்கிறான். இது கேட்குறப்ப எப்படி இருக்குது, உன்னியோட வீட்டில் ஹீரோ எப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ணி அப்படி பேஸ்மெண்ட்டில் தொங்க விட முடியும்னு நமக்கே தோணுதில்ல, ஹீரோயினுக்கு தோணாதா, எப்படி நம்புவாங்க. இதை கேட்டு ஹீரோ அடிக்க போக உடனே ஹீரோயின் இருந்துக்கிட்டு விடு அலெக்ஸ் எதுவும் பண்ணாத, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம், போலீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே அலெக்ஸும் எத்தனை தடவை அர்ச்சனா சொல்கிறது ஃபோன் ஒர்க் ஆகலன்னு சொல்ல. அப்போ ஒன்றையும் இல்லை அடிச்சுனா நான் ஃபோனுடைய ஒயரை பிடிங்கி விட்டுருக்குறேன், நீங்கள் உடனே அதை கனெக்ட் பண்ணி போலீஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லவும் ஹீரோயினும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் சொன்ன மாதிரியே ஒயர் பிடிங்கி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பாருங்கள். கரெக்டாக அலெக்ஸ் இல்லை ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி வைக்கிறாரு. மறுபடியும் அவர் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலான்னு எடுத்தா மறுபடியும் பிடிங்கி வைக்கிறாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுப்பாங்க பாருங்க. அலெக்ஸுக்கா கோவம் வந்து ஃபோன் ஒயரை ப்ளக்கையே பிடிங்கி விட்டுறாரு. பிடிங்கி விட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு அர்ச்சனா, இப்போ நீ போலீஸை கூப்பிட்டீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லலை. அர்ச்சனா என்ன அலெக்ஸ் பேசுகிற, உனக்கு என்ன பிரச்சனை, நம்ம போலீஸை கூப்பிடலாம், எல்லா பிரச்சனையும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா அவன் உட்கார வச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய வீடு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அவ்வளோதான், அர்ச்சனா முழிக்கிறாங்க, வார்த்தையே வரல. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் சொன்னேன்ல, அதுதான் இது, சஸ்பென்ஸாக உன்னை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் சொல்லலான்னு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இது உன்னோடைய வீடுனா நீ ஏன் இவனை ஃபஸ்ட்டு பார்த்தப்பே சொல்லலான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் சொல்கிறது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இவனை நான் என்னுடைய வீட்டில் பார்க்குறப்போ நானுமே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நான் எழுதுற அடுத்த புக்குக்கு இது ஒரு புது கதையாக இருக்குன்னு யோசித்தேன். அதுக்காக தான் அவன் யார், என் வீட்டில் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்ல ஹீரோயினா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அடுத்து ஹீரோ அந்த உண்ணியை உட்கார வச்சு இவங்ககிட்ட விசாரிக்கலான்னு சொல்லி ஒரு டார்ச் லைட்லாம் முன்னாடி வச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு பாருங்க. உண்மையை விசாரிக்கிறத ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கையில் ஃபோன் எடுக்கிறாரு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. ஏன்னா இவ்வளோ நேரமாக ஃபோன் கொண்டு வரல, எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஃபோன் கொண்டு வரலன்னே சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுக்கிறாரு. ஹீரோயினா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அலெக்ஸ் என்ன ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஃபோன் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவா அர்ச்சனா இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு இந்த உண்மையை விசாரிக்க ஆரம்பிக்கிறார்.
உன்னியா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னமும் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். பார்த்தீங்களா அர்ச்சனா, உங்களை ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் கொண்டு வந்திருக்காரு. அப்போனா மற்ற பொண்ணுங்களை கொண்ட மாதிரி உங்களையும் கொள்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவன் மாட்டுக்கு ஹீரோயினை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ, டேய் உண்மையை சொல்லு, எதுக்காக என்னுடைய வீட்டில் நீ என்ன பண்ணுற, இங்கே இருக்கிற பொண்ணுங்களை எல்லாத்தையும் எதுக்காக கொண்டான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. இந்த மாதிரி 3 பேரும் மாறி மாறி கத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ கட்டுப்பாய் கண்ணை எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாரு உன்னி மேலே. இவர் இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்க, திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணோம். அவ்வளோதான், ஹீரோயினை தேடிக்கிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா மேலே ஒரு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ரூமில் தான் இருக்காங்க. கரெக்டாக அந்த ரூமுக்கும் ஹீரோ வந்துடுறாரு. ஆனால் ஹீரோயின் பெட்டுக்கடையில் இருக்காங்க. ஆனால் ஹீரோ அதை கவனிக்கல. அப்படியே அவர் வெளியே போயிடுற. ஹீரோயின் இப்போ மெதுவாக அங்கேருந்து வராங்க. ஹீரோயின் வரப்பவே ஹீரோவுடைய ஃபோனையும் கையோடு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபோனில் பின் நம்பர் போடுறாங்க, ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. சரின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி காலுக்கு ஃபோன் பண்ணால் அதுவுமே போக மாட்டேங்குது. அப்படி அவங்க வெளியே நின்றுட்டுருக்கிறப்போ ஹீரோ கரெக்டாக வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. அப்போது ஹீரோயின் கத்துறாங்க, அலெக்ஸ் ப்ளீஸ் அலெக்ஸ், இங்கே விட்டுறக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் ஹீரோவா எதுவுமே பண்ணல. அர்ச்சனா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவர் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு அர்ச்சனா, நீ நினைக்கிற மாரி நான் கொலகாரன் கிடையாது, அவன் தான் கொலகாரன். அவன் அப்படியே எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறான். நீ நம்பலன்னா இந்த கண்ணை கூட நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அர்ச்சனாவோட கையில் அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் கீழே போயிடுற. அர்ச்சனாவும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கண்ணை அங்கே பெட்டு மேலேயே வச்சுட்டு அவங்களும் கீழே வராங்க. கீழே வந்த ஹீரோயின் இவங்க 2 பேரையும் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல உன்னியை தான் விசாரிக்கிறாங்க. சொல்லு, நீ யாரு, எதுக்காக நீ இங்கே வந்த, இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு உன்னியும் நான் திருடுறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன், வேறு எதுக்காகவும் வரல அப்படிங்கிற மாரி சொல்கிறான். உடனே ஹீரோயினும் சரி ஓகே, அப்படியே நீ திருட வந்தாலும் நீ என்ன இங்கே திருடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உன்னி, நான் சொல்ல முடியாது, நீங்கள் போலீஸ் கூப்பிடுங்க, நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேங்கிற மாரி சொல்ல, முதல்ல உங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி தானே எங்களை கூப்பிட்டு வந்தார், அதை என்னன்னு சொல்லி கேளுங்கன்னு கேட்குறான். ஹீரோயினுக்கும் அப்போ தான் ஞாபகம் வருது. உடனே அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ் என்ன அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கேட்க, அலெக்ஸ் வந்து ஒரு ரிங் எடுத்து, இதை நான் கொடுத்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாரி சொல்ல ஹீரோயின் பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. அவர் தான் சொல்லிட்டார்ல, இப்போ நீ சொல்லு, நீ என்ன திருடுனன்னு கேட்க உன்னியும் சொல்கிறான். அந்த டேபிள் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை திறந்து பாருங்கன்னு சொல்ல ஹீரோயின் போய் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா பயங்கரமான ஷாக். என்னன்னா, அலெக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் வச்சுருந்தார்ல, அதே ரிங் மாதிரியே இன்னும் இங்கே 6 ரிங் இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு கோவம் ஒன்று வருது பாருங்க. அந்த கோவத்திலே ஸ்டாப் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கீழே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போது ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னன்னா இவங்க 2 பேரும் உள்ளே போயிருக்காங்க, உள்ளே போனதும் அதே மாதிரியே கீழே விழுந்திருக்காங்க. கீழே போய் மெயின் சுவிட்சையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அதில் ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து கட்டாயி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மேலே ஒன்று இருக்குது, அதை எடுத்து மாற்றிடுறாங்க. அப்போ தான் கரண்ட் வந்திருக்கும். அப்படி கரண்ட் வந்ததுமே திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. அப்போ ஒரு பொண்ணை கயிற்றுல தொங்க விட்டுருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்பா கன்னு உன்னியோட கையில் இருந்திருக்கும். அவன் அந்த பொண்ணையும் சுட்டுட்டு ஹீரோவையும் சுட்டிருப்பான். ஆனால் ஹீரோ எப்படியும் மிஸ் ஆயிருப்பாரு. அங்கே அப்புறம் நடந்த சண்டையில் தான் ஹீரோ உன்னியை அடித்து தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த கதையை இவன்கிட்ட சொல்ல, நீ சொல்கிறத பார்த்தா 2 தடவை உன்னி சுட்டிருக்கான், அப்போ எனக்கு 2 புல்லட் சவுண்டு கேட்டிருக்கணும், ஆனால் எனக்கு கேட்டது 1 புல்லட் சவுண்டு தான். அங்கே நடந்தது என்னன்னு இப்போ உன்னியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உன்னி அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா 2 பேரும் கீழே போயிருக்காங்க, தடுக்கி விழுந்திருக்காங்க, மெயின் சுவிட்சை கண்டுபிடிச்சது, பிளக்கை மாற்றினது எல்லாமே உண்மைதான். ஆனால் அப்படி கரண்ட் வந்ததுமே உன்னி எதையோ பார்த்து ஷாக் ஆகிருக்கான். ஒரு பொண்ணை அப்படி கட்டி தொங்க விட்டுருக்கிறத பார்த்த உன்னி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். அப்போது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே கத்தியால் கிழிச்ச கீரர்களும் அந்த பொண்ணோடைய முடியையும் சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டே இருக்கிறப்போ ஹீரோ இவன் பார்த்துட்டான்னு சொல்லி கையில் டார்ச் லைட் வச்சிருப்பாரு, அதை வச்சு அடிச்சிடுறாரு. இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி உன்னி சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன்னு சொல்ல, இப்போ அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி ஒன்று சொல்லுவான் பாருங்க, ஒருவேளை அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருந்தா அப்படிங்கிற மாரி சொல்கிறான். இதை கேட்டு இன்னும் இவங்க 2 பேரும் ஷாக் ஆக வேகமாக அலெக்ஸ் கீழே ஓடுறாரு. இதை பார்த்துட்டு உன்னி, அர்ச்சனா அவனை தனியாக விடாதீங்க, அவன் போய் அந்த பொண்ணை கொண்டுருவான், நீங்களும் அவன் கூடயே போங்கிற மாரி சொல்ல, இப்போ உன்னி அர்ச்சனா 2 பேரும் ஹீரோவோட பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் கீழே போகிறதுக்குள்ள அந்த பொண்ணுடைய கட்டெல்லாம் அவுத்து அந்த பொண்ணு கீழே கிடக்கிறா. அப்போ ஹீரோ, அர்ச்சனா நான் வரதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அவ்வளோதான், எங்கேருந்து நம்ப முடியும்?
அந்த பொண்ணோடைய நிலைமையை பார்த்து ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. அவங்களால வாயே பேச முடியல. அப்படியே மௌனமாக மேலே போகிறாங்க. மேலே ஹீரோ கொடுத்த கண்ணு பெட்ரூமில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. வந்து சுடலான்னு பார்க்குறப்போ அவங்களால சுட முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொலை பண்ணுறதுக்கு மனசு தடுக்குது. ஹீரோ அந்த கண்ணை பிடிங்க. இப்போ ஹீரோவுடைய ஒரு கையில் ஹீரோயினும் இந்த பக்கம் உன்னியும் கூட்டிக்கிட்டு ஹீரோ வெளியே போய் ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கிறாரு. கொற்ற மலையில் அவர் குழி தோண்டிட்டு இருக்க, ஒரு பக்கம் உன்னி கதறி கதறி அழுந்துட்டு இருக்கிறான், இந்த பக்கம் ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த குழி பறிக்கிறத காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஃபோக்கஸ் வைக்க இப்போ ஹீரோ திரும்பி பார்க்குறாரு பாருங்க. அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை. உன்னி அங்கேயே விட்டுட்டு ஹீரோ மட்டும் வீட்டுக்கு வேக வேகமாக ஓடி வர்றாரு. வந்து பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஹீரோ எதுவுமே பண்ணல. பக்கத்தில் வந்து அர்ச்சனா, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எந்த ஒரு கொலையுமே பண்ண கிடையாது, இது எல்லாத்தையும் பண்ணது அவன் தான், என்னை ப்ளீஸ் நம்புன்னு சொல்லி இவர் கெஞ்சிட்டு இருக்க. அர்ச்சனா இதுக்கு மேலே அவங்க நம்புவாங்களா? அவங்க ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்ருக்க. ஹீரோ போய் கட்டி பிடிக்கிறாரு. அர்ச்சனா ப்ளீஸ் அர்ச்சனா, என்னை நம்ப அர்ச்சனான்னு சொல்லிட்டு அதையே சொல்லி இவர் கதறிட்டு இருக்க. என்னன்னா ஹீரோயின் அங்கிருந்து வரப்போயே ஹீரோவோட கண்ணையும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ என்னை விடுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் ஹீரோவோடைய வயிற்றுலையே சுட்டுடுறாங்க. ஹீரோ தடுமாறி கீழே விழ. அப்படி சுட்டதுக்கப்புறம் அப்போ பின்னாடி வருவான் பாருங்க உன்னி. இப்போ தான் அவனுடைய மொத்த சைக்கோத்தனத்தையும் வெளியே காட்டுறான். அப்போ ஒன்று சொல்லுவான் பாருங்க, அலெக்ஸ் தேடிய உண்மைக்கு பதிலும் அர்ச்சனா கேட்ட கேள்விக்கு பதிலும் நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்கிறான். என்னன்னா இவன் தான் அந்த சைக்கோவே. மொத்த கதையுமே இப்படி திருப்பி போட்டுட்டான். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சீனில் கேட்டிருக்குமில்ல, பயத்தோடு ஒரு பொண்ணு மூச்சு வாங்கிட்டு திடீர்னு துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்குமில்ல, அதேமாரி அர்ச்சனை பயத்தோடு மூச்சு வாங்குறாங்க. அங்கே ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்டு மட்டும் கேட்குது. அவ்வளோதான், அவன் அர்ச்சனாவையும் கொண்டுட்டான். இப்போது இதுதான் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்கு. என்னன்னா பீசன் குரூப் எஸ்டேட்டில் 3 டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும், அதில் ஒன்று அந்த எஸ்டேட்டுடைய ஓனரும் எழுத்தாளருமான அலெக்ஸ் என்பவருடைய சடலமும், 2வது லாயரான அர்ச்சனாவுடைய சடலமும், 3வது வாணியங்களுடைய சடலமும் கண்டுபிடிச்சிருக்கிறதா நியூஸ் ஓடிட்டு இருக்குது. இந்த கொலைகளை ஒரு மர்ம நபர் கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டதாகவும், அது கண்டிப்பாக அந்த சீரியல் கில்லராக தான் இருக்கணும்னு எல்லாரும் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸும் முடியுது. இப்படியே இங்கே இந்த படமும் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.